கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே 8 வயது சிறுமியை புதருக்குள் தூக்கி சென்று பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சத்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் சத்யா, இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்கள். வணக்கம். தேன்கனிக்கோட்டை அருகே 8 வயது சிறுமி ஒருவரை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அந்த சிறுமியின் கண்கள் மற்றும் வாயை பொத்தி தூக்கிச் சென்று புதருக்குள் வைத்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட வெட்டமுகிலாலம் அருகே உள்ள தொட்டமாலம் என்ற பகுதியைச் சேர்ந்தவர் 8 வயது சிறுமி. இவர் அதன் அருகில் உள்ள கிராமத்தில் இருக்கும் அரசு பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் நேற்று மாலை பள்ளி முடித்து சுமார் 5 மணி அளவில் தனது வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது நடுவன் போர்டு என்ற கிராமத்தின் அருகே தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த அந்த சிறுமியை மர்ம நபர் ஒருவர் கண் மற்றும் வாயை பொத்தி புதருக்குள் தூக்கிச் சென்று சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் அந்த சிறுமியை அங்கேயே விட்டுவிட்டு அந்த மர்ம நபர் தப்பிச் சென்றுள்ளார். பின்னர் அழுதபடி வீட்டிற்கு சென்ற அந்த சிறுமி நடந்ததை தனது பெற்றோரிடம் கூறியுள்ளார். பின்னர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் நம்மிலேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு முதலுதவி செய்யப்பட்டு நள்ளிரவு 12 மணி அளவில் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. பின்னர் சிறுமியின் பெற்றோரிடம் புகாரை பெற்ற தேன்கனிக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறுமியிடம் அத்துமீறிய நபர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பள்ளி முடித்து வீட்டிற்கு நடந்து சென்ற 8 வயது சிறுமியை கண்கள் மற்றும் வாயை பொத்தி தூக்கிச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சத்யா.